ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இப்போ நான் ஸ்வீட் செய்ய போகிறேன். என்ன ஸ்வீட் தெரியுமா? ப்ரௌனி. எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அலுமினியம் டப்பா எடுத்துக்கோங்க, இல்லை டிஃபன் பாக்ஸ்னாலும் பரவாயில்ல. இது ஃபுல்லாக பட்டர் தடவிக்கோங்க. பாஸ் பண்ணி 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் பாஸ். நமக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் சுகரை வந்து மிக்சியில் அரைச்சி பவுடர் சுகரை ஆக்கணும். பாஸ். நான் சுகர் நல்லா பவுடர் சுகரை ஆக்கியிருக்கேன். 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து பவுடர் சுகராக பண்ணணும். நம்ம குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் எடுத்துக்கணும். லம்ஸ் இல்லாமல் கிண்டணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பால். நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா கிண்டணும். கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூப்பர் இல்லை? சூப்பர். இப்படியே போடும். கொஞ்சோண்டு உப்பு போடணும். லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு. சும்மா பேருக்கு உப்பு போட்டால் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குமோ கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து கேஷ்யூ நட் போட போகிறேன். நான் வந்து கேஷ்யூ நட் போடுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்ச நட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது குக்கரை நல்லா ஒரு ப்ரீ ஹீட் பண்ணணும். 3 ஸ்பூன் மைதா. மைதா இருக்கவங்க மைதா பண்ணலாம், இல்லைன்னா கோதுமை இருக்கவங்க கோதுமை பண்ணலாம். என்ன நட்ஸ் பிடிக்குதோ, பாதாம், ஆல்மண்ட் எது போனாலும் போடுங்க. நான் வந்து கேஷ்யூ நட் போட்டு எனக்கு பிடிச்ச சாக்லேட் வச்சுருக்கேன். எக்லெஸ் சாக்லேட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குமோ வைங்க. இப்போ